எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டை விடுங்க, மார்க்கெட் இறங்கித்தாங்க கிடக்குது 225 பாயிண்ட். ஆனா ஒரு நண்பனுடைய கான்பிடன்ஸ் லெவல் பாருங்க. நானும் மார்க்கெட்ல 8 வருஷமா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் பணத்தை உள்ள போட்டுட்டேன். ஆனா இது வரைக்கும் லாபம் பார்த்ததே இல்லை. இப்போதைக்கு ஒரு 6000 பிஜி இன்வெர்ட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறத வச்சிருக்கேன். அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் பாருங்க. அவர் ஏதோ ஒன்ன புரிஞ்சுக்கிட்டார். கடந்த 8 வருஷத்துல ஏதோ ஒரு ஐடியா புரிஞ்சுக்கிட்டு 2026ல கண்டிப்பா நான் லாபம் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஸோ சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நான் பிறந்து 30 வருஷம் ஆச்சுங்க, நான் பிறந்து 15 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் தாங்க என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு, அதுதாங்க நான் பிறந்ததுலேயே ஒரு அர்த்தமுள்ள வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நண்பருக்கு 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர்றதாக அவருடைய கான்பிடன்ஸ். ஏங்க, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பணம் கொட்டி கிடக்குதுங்க. இப்போ கூட சமீபத்தில் பல பங்குகள் கீழிருந்து ஒரு 40-50% ஏறத்தான் செஞ்சான். என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு டிசைன்னா, மேல 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 பணம் போட்டு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதா ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி டிசைனா இருக்கு. ஒரே ஒரு இடம் வாங்கினதுல இருந்து அவன் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்றது ரொம்ப 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 ரேர். ஸோ நம்ம வீடியோக்கள் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஸ்டாக் மார்க்கெட் இப்படித்தான்ப்பா ஃபங்க்ஷன் ஆகும் தம்பி, நல்ல பங்குகளாக பார்த்து விதைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நல்ல டைம் வரும்பொழுது கதை பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நல்ல லாபம் வரும்பொழுது லாபத்தை புக் பண்ணி விட்டுறணும். ஆனால் இதை நல்லா யோசிச்சுக்கணும். விதைக்கும் போது நல்லா பணப்பயிராக விதைக்கணும். இப்போ கூட பாருங்க, விவசாயிகள்ல கூட சில பேர் நல்ல அதிகமான மகசூல் எடுத்து நல்ல டிமாண்டில் ஒருத்தரோட யோகம் பாருங்க. தக்காளி கிலோ 80 ரூபா விற்கல, அவருக்கு நல்ல ஒரு அறுவடை மகசூல் அப்படின்றது கிடைக்குது. சில பேர்த்தினுடைய ராசி தக்காளி வெறும் 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீல, அவங்களுடைய தோட்டத்துல டன்னாக தக்காளி வரும். ஸோ அது மாதிரி விதைக்கும் போதே கரெக்டா எந்த செக்டர் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான செக்டரா இருக்கு, டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நல்லா கீழே விழுந்து கிடக்குறான், லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படியும் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுப்பான் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பணப்பயிராக பார்த்து விதைக்கணும். நண்பர்களே, அது என்னன்னே தெரியல, வெள்ளிக்கிழமையானா நம்மால் ரொம்ப மோசமா அடி வாங்குறான் நிப்டி. இன்னைக்கு கூட பாருங்க 225 பாயிண்ட் இறக்கம். என்ன கொடுமையா இருக்கு. அதாவது ஒரு மூட நம்பிக்கையாக சில பேர் சொல்லுவாங்க, என்னது செய்வனை இது வச்சுட்டானுங்களா, ஏன் வெள்ளிக்கிழமையானா இவன் காவு வாங்குறான் அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 225 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 25,000 அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கான். சாதாரண விஷயமா இல்லை. நம்மளுடைய மார்க்கெட் உங்களுக்கு தெரியாது இல்ல, 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஏறிச்சுனாவே ஒரே கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா போர்ட்போலியோ கிடுகிடுன்னு மேல வந்துடும். ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் 25,000ல இருந்து தள்ளி வந்திருக்கு. அதுல பாருங்க ஒரு பரபரப்பான விஷயம். ஒரு நண்பர் சொல்றாரு, மார்க்கெட் கீழே விழுகுது, கிராஷ் ஆகுது, பிளட் பாத்தா இருக்கு, ஆனா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை அப்படின்னு வந்தப்ப கிட்டத்தட்ட என்னுடைய போர்ட்போலியோ 4 லட்சத்தை ஒரு 15% ப்ராஃபிட்ல இருந்தது, அதை பிடிச்சி வித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். ஸோ இப்பதான் மார்க்கெட் கொஞ்சம் சரியில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வாங்கினேன், இதுக்கு முன்னாடி வாங்கி வித்த விலைக்கு கீழே போச்சுனாக்கா மறுபடியும் நான் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் இறங்கினா இறங்கிட்டு போகுது, எனக்கு அது சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இப்படித்தாங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஷபாஷ், பலே வெள்ளைய தேவா, நீங்க நினைச்ச மாதிரி. அதாவது இவர் மனசுல நினைச்சது நடந்திருக்கு. ஒரு தடவை லாபம் போதுன்னு சொல்லி வித்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அது கொடுமைக்கு மேல போய்கிட்டே இருந்திருக்கு. பாவி இப்படி போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இறங்குறத பார்த்தானே ஓகே குஷி ஆயிடுச்சு, எனக்கு நல்லா கீழே இறங்கட்டும், வாங்கின விலையை விட கீழே போகட்டும், மறுபடியும் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாப்ல. அவருடைய மனசுல என்ன நினைச்சாரோ அதே மாதிரி விழுந்துடுச்சுங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் நினைச்சது நடக்கல, அவர் வித்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. அப்புறம் அவருடைய ராசிக்கு ஏதோ ஒரு வகையில மார்க்கெட் 25,000க்கு கீழேயும், அதே மாதிரி முதல்லயே 10 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறம், அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் கட்டணம் டேரிஃப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்ததுக்கு அப்புறம், ஏங்க இந்த ட்ரம்ப் என்னங்க ஒரு விஷயமாங்க சொல்றாரு இந்தியாவுக்கு எதிராக. இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அது ஒரு விஷயம்.
ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, இந்தியாவுடைய டேரிஃப் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுடைய டேரிஃபை ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுறாரு. அதே மாதிரி இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஃபார்மா, ஸ்டீலு, அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், இந்த செக்டர்களை சீர்குலைக்கிற மாதிரி அதுக்குண்டான கட்டணங்களை உயர்த்துவோம் அப்படின்னு அது ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் திடீர்னு நம்மளுடைய ஆப்பிள் டிம் குக் அவரை கூப்பிட்டு, நீ இந்தியாவில் ஃபேக்டரி நீ பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்தியாவில் அதாவது அமெரிக்காவை தவிர்த்து வெளியிருந்து எங்க ஐபோன் வந்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் போடுவோம், அதே மாதிரி இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிறத பத்தியும் இப்ப பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுல்ல, ஸோ இந்தியர்களை எதுக்கு நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்தியர்களை வேலைக்கு எடுத்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நீங்க தண்டனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அது ஒரு வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ நம்மளுடைய நண்பர்களுடைய எண்ணம் சக்சஸ் ஆகிறதுக்கு இத்தனை வேலைகள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுல நினைக்கிறது நடக்கிறதுக்கு உண்டான சில காரணங்கள் நடக்குது. சில சமயங்களில் வந்து இவங்க நினைக்கிறது, மனசுல நினைக்கிறது நடக்காம போயிருது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அப்பவே அவன் வாயை வச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் மனசுல நினைக்கிறது ஒவ்வொரு சமயங்கள்ல நடக்கும், ஒவ்வொரு சமயங்கள்ல நடக்காது. இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பருக்கு அதிர்ஷ்டம். இவ்வளவு சோதனையிலும் என்னுடைய மகிழ்ச்சி மனம் நிறைந்திருக்கு. இதுக்கு காரணம் என் போர்ட்போலியோல சாரதா கிராப் கெம்னு ஒரு பங்கு இருந்தது. அவன் என்னடானா இன்னைக்கு மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த பங்கு 876 ரூபாய் லோ, இன்னைக்கு ஒரே நாள்ல க்ளோசிங் பேசிஸ்ல 20% ஏறி 1090 ரூபாயாக வந்திருக்கு. என்ன காரணம்? முதல்ல இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும் கடன் என்பது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பங்காகவும் இருக்குது. இது வந்து ஒரு முதல் தகவல். ரெண்டாவது தகவல், இந்த பங்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் 10 கோடி 20 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், அப்புறம் ஒரு கட்டத்துல லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தவன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலையாக தன்னுடைய லாபத்தை வந்து ஒரு 100 கோடி 200 கோடி அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த குவார்டர்ல 143 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்த ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு ஒரு அருமையான ஏற்றம். அதே மாதிரி FIS பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த சில குவார்டர்களாக ஏறுமுகத்தில் இந்த பங்குல தங்களுடைய ஹோல்டிங் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணமா இருக்கு. எது எப்படியோ மிக ஒரு அற்புதமான வேலையாக 52 வீக் லோ 500 ரூபாய்க்கு ஏப்ரல் மாசத்துல கீழே கடந்த பங்கு இன்னைக்கு அந்த பங்கு 1100 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இது சமீபத்தில் எப்போ ஒரு தடவை பைபேக் கொடுத்த பங்காக தான் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஏதோ பைபேக்கோ ஏதோ ஒரு நல்ல கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்றது ஒன்று பண்ணினாங்க. அந்த சமயத்தில் ஒரு தடவை எகிரி அடிச்ச பங்கு தான் இது. ஆமா, 1800 ரூபாய்க்கு வந்து இவங்க பைபேக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தகவல் என்பது போன வருஷத்துல வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு இந்த பங்கு வந்து கடந்த 3 வருஷ பீரியட் அப்படின்றத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீல, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஹை அப்படின்றத வந்திருந்ததை இப்ப சமீபத்தில் அதை தாண்டி இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த பைபேக் பத்தி பேசும் பொழுது இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற கம்பெனியுமே மிகப்பெரிய அளவுல ஒரு பைபேக் இதே பீரியட்ல தான் பண்ணியிருந்தாங்க. அவன் தான் ஏறவே மாட்டேங்கிறானே, அவன் மேலேயே ஏன் கண்ணு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.5% கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி நிறுவனம் தான் இந்த பஜாஜ் ஆட்டோ. ஆனா அந்த பஜாஜ் ஆட்டோ இதுவும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அருமையான இந்த 8000 ரேஞ்ச் இருக்கும்போது தான் அவங்களும் பைபேக் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதா எனக்கு ஞாபகம். ஸோ அந்த பங்குமே மிகவும் அற்புதமாக சமீபத்தில் 4000 ரேஞ்சில இருந்து 13000 ரூபாய் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ போன பங்கு தான். ஆனால் கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப திணறுது. இந்த வண்டி பிக்கப் ஆகாமையே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு, 8000 ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோவினுடைய ரிசல்ட் தான் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி 2000 கோடி என்பது நிலையே அவனுடைய வருமானத்தை நிறுத்தி வச்சிருக்கான். இந்த முறை ஏதாவது ஒரு 2400 கோடியோ 2500 கோடியோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெட் ப்ராஃபிட் அப்படின்றத காமிச்சாங்கன்னா உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு இந்த பஜாஜ் ஆட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது 52 வீக் லோல இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இன்னொரு நண்பருமே பாவம் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, அட 20 லட்சம் ரூபா நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கேன், 2 வருஷமா பாக்குறேன் எந்த விதமான லாபமும் இல்லை, பேசாம கம்முன்னு பேங்க் எஃப்டில போட்டிருந்தாவது பணமும் கேரண்டி அப்படியே இருந்திருக்கும், அதுக்குண்டான வட்டி வந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல.
அதாவது நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாலிசி அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. என்னுடைய பாலிசி என்னன்னா, போட்ட பணத்துக்கு ஒன்னா டிவிடெண்ட் வரணும். அது போட்ட பணம் என்ன ஆக போகுது, ஸ்டாக்கினுடைய விலை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு, என்னமோ பண்ணிக்கிட்டு போகுது. ஆக போட்ட பணத்துக்கு ஏதாவது முதல்ல டிவிடெண்டாவது வரணும். அப்படி டிவிடெண்ட் வரலையா, போட்டதிலிருந்து அந்த பணம் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி பிரைஸாவது ஏறி லாபத்தை கொடுக்கணும். ஒன்னா இதை கொடுக்கணும், இல்லைன்னா இதை கொடுக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா ஏறக்கூடிய பங்குகளாக வாங்கி போட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை மேனேஜ் பண்றது ரெண்டாவது கஷ்டம். நல்ல பங்கு தான், அவன் பாட்டு கீழே போய் ஒரு 6 மாதம், ஏங்க பஜாஜ் என்ன மோசமான பங்கா? அது மாதிரி எத்தனை பங்கு இருக்கு தெரியுங்களா? நல்ல பங்கு தான், ஆனா கீழே போய் கிடக்குறானுன்ற லிஸ்ட் எடுத்து அதுலயே ஒரு 50-100 வந்துடும். ஸோ அந்த மாதிரி நல்ல பங்கு தான், ஆனா கீழே போய் கிடக்குறான் அப்படின்னாக்கா அதை மேனேஜ் பண்ணி அப்புறம் அதை லாபத்துக்கு கொண்டு வரணும். அது ரெண்டாவது வேலை. ஸோ இப்படி ஒரு வேலை இருக்கு. இன்னொரு வேலை என்னன்னா, போட்ட பணத்தை கடைசியில் டிவிடெண்டாவது கொடுக்குமா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஸ்கிரீனர்ல போயிட்டு நீங்க இப்போதைக்கு அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எதுன்னு போட்டு பார்த்தோம்னாவே அது தெரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஓசி, பிபிசிஎல் மற்றும் நிறைய பேங்குகள் அதெல்லாம் இந்த மாதிரி வருவான்னு வச்சுங்களேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டச்சாமியின் தத்துவம் என்னன்னா, போட்ட பணத்துக்கு ஒன்னா டிவிடெண்ட் கொடுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து. இல்லையா அந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து ஏறணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பங்கை வந்து மேனேஜ் பண்ணி சக்சஸ், அவன் எவ்வளவு தூரம் அடிவாரத்துக்கு போனாலும் அதை ஏவரேஜ் பண்ணி சக்சஸா கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட பணபலம், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்பதெல்லாம் இருக்கணும். ஸோ எதுவுமே இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு வகையில பெஸ்ட் தான். இன்னொரு நண்பர் சொல்றாரு, ஏங்க நீங்க லாபத்தை பத்தி கரடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய லாபத்தை எல்லாம் இப்படி எடுத்துட்டியே கரடி, வெறும் 500 பாயிண்ட் இறங்கினதுலயே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விடுங்க. முதல்ல போட்ட பணம் எங்கேன்னு பாருங்க. ஜிஆர்எஸ்சின்னு ஒரு பங்கு, அது இப்பதான் நான் காலடி எடுத்து வச்சேன். எடுத்து வச்சோன்னே கிட்டத்தட்ட போட்ட பணத்திலேயே 30% காணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இவர் காலடி வந்து பல இடங்கள்ல கீழே இருக்கும்போது எடுத்து வைக்காம நேர கொண்டே மேலதான் காலடி எடுத்து வச்சிருக்காரு. துல்லியமான ஆபரேஷன். ஸோ அங்கிருந்து கரெக்டா 30% இறங்கி இருக்கு. இன்னொரு நண்பருமே மிக துல்லியமான ஆபரேஷன் அப்படின்றது பண்ணலினாலும், இந்த ஆர் பவர்ல 69 ரூபா 45 பைசா கிட்ட நான் உள்ள போனேன், அவன் என்னடான்னா இப்ப 56 ரூபா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பங்கு 76 வரைக்கும் போயிருக்கு. எங்க இருந்துன்னா கிட்டத்தட்ட 32 ரூபாயில இருந்து. என்ன காரணம்னா அவனுடைய ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது காமிச்சதுனால இவன் கீழே இருந்து மேலே ஏற்றி விட்டாங்க. இப்ப சமீபத்துல தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த பங்குல மறுபடியும் நேத்து என்ன தகவல்னா, இந்த அனில் அம்பானி அவர்கள் பற்றி ஒரு தகவல் வந்தது. அதை தொடர்ந்து இந்த பங்கு மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணுங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல விடா கொண்டன் அந்த மாதிரி இருந்தாதாக்கா ஜெயிக்க முடியும் போல. எந்த பங்கா இருந்தா என்னங்க, அது கீழே உழுகிட்டுங்க. ஒரு 1 மந்த் லோவோ, 6 மந்த் லோவோ, அல்லது 2 இயர் லோவோ, 3 இயர் லோவோ, அது லாபம் செஞ்சு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா இருக்கட்டும், இல்லைன்னா லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும். ஆனா அந்த பங்கினுடைய விலை ஏதாவது இந்த மாதிரி 52 வீக் லோ வந்தா பாத்துக்கலாம். அந்த 52 வீக் லோல என்டர் ஆகி மறுபடியும் 1 வருஷத்து லோக்கு பொதுவா 2 வருஷம் லோ போனாலும் பரவாயில்ல, 3 வருஷம் லோ போனாலும் பரவாயில்ல, ஆனா உச்சியில மட்டும் நான் போய் வாங்க மாட்டேன். அட கடவுளே, மறுபடியும் வீழ்ச்சியா, இதை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாப்ல. உண்மைதான். இப்ப கடந்த 3 மாதமாக நல்லா கொழுன்னு லாபத்தை பத்துமே பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வீழ்ச்சி அடையதை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதுல அண்ணன் சொல்றாரு, ஆடி போன வெள்ளியா ஆகி போயிடுச்சு அப்படின்னு. உண்மைதாங்க. வாழ்க்கைய போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.